அனைவருக்கும் வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும். இது உங்கள் தகவல் அரங்கம். நான் உங்கள் அகமது ஜியாம். இன்றைய தினம் நாங்கள் பார்க்க போகும் விடயம் என்னவென்று சொன்னால், மட்டக்களப்பு காட்டுப்பகுதியில் விறகு வெட்டுவதற்காக சென்ற அப்பாவும் மகனும். இதில் அப்பா பலியாகி உள்ளார். இந்த துயரமான சம்பவத்தை தான் நாங்கள் பார்க்க போகின்றோம். வாருங்கள், இது பற்றிய முழுமையான விவரங்களை பார்ப்போம். 1ஆம் மாதம் 5ஆம் திகதி ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணியளவில் அப்பாவும் தனது 14 வயது மகனும் காட்டுப்பகுதி ஒன்றுக்கு விறகு வெட்டுவதற்காக தோணியில் சென்று இருக்கின்றார்கள். ஆற்றை கடந்துதான் அந்த காட்டுப்பகுதிக்கு செல்ல முடியும். ஆகவே அவர்கள் தோணியில் சென்று இருக்கின்றார்கள். இந்த ஆற்றுப்பகுதியானது மட்டக்களப்பில் காணப்படுகின்ற முந்தனை ஆற்று பகுதி என அழைக்கப்படுகிறது. இந்த முந்தனை ஆற்றை கடந்துதான் அவர்கள் விறகு வெட்டுவதற்காக சென்றிருக்கின்றார்கள். இவ்வாறு சென்று தமக்கு தேவையான விறகுகளை வெட்டி சேகரித்து எடுத்துக்கொண்டு வரும் வழியில் காட்டு யானை ஒன்று அவர்களை தாக்குவதற்கு முற்பட்டிருக்கின்றது. இதனால் பதற்றமடைந்த இருவரும் ஓடி ஆற்றுக்குள் விழுந்திருக்கின்றார்கள். இதன்போது மகனானவர் நீச்சல் அடித்து ஆற்றை கடந்திருக்கிறார். ஆனால் அப்பாவானவர் ஆற்று நீரில் அடித்துச் செல்லப்பட்டிருக்கின்றார். அப்பா ஆற்றில் அடித்துச் செல்லப்பட்ட விடயத்தை அறிந்த மகனானவர் உடனடியாக தனது வீட்டுக்கு விரைந்தோடி விடயத்தை தனது வீட்டுக்கு சொல்லியிருக்கிறார். இதனை அறிந்த உறவினர்கள், வீட்டுக்காரர்கள், சொந்தங்கள், போலீசார் மற்றும் கடற்படையினருக்கு விடயத்தை சொல்லியிருக்கின்றார்கள். உடனடியாக அந்த இடத்துக்கு வந்த போலீசார் மற்றும் கடற்படையினர் மூழ்கிய நபரை தேடும் பணியில் ஈடுபட்டார்கள். இவ்வாறு பல மணித்தியாலங்கள் தேடிய பின்பு மூழ்கிய நபர் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறார். யானைக்கு பயந்து ஆற்றில் மூழ்கிய அந்த தந்தையை அன்றைய தினம் மாலை சடலமாக மீட்டெடுத்திருக்கிறார்கள். உண்மையில் இந்த சம்பவத்தை கேட்கும் பொழுது மிகவும் கவலையாக இருக்கின்றது. அவர்கள் செல்லும் பொழுது இவ்வாறு நடக்கும் என்று கனவிலும் கூட நினைத்திருக்க மாட்டார்கள். விறகை வெட்டி வீட்டுக்கு எடுத்து வரும் வழியில்தான் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது. ஆற்றில் மூழ்கி இறந்தவர் 50 வயது மதிக்கத்தக்க 6 பிள்ளைகளின் தந்தை என குறிப்பிடப்படுகிறார். இந்த சம்பவம் தொடர்பான மேலதிகமான விசாரணைகளை கரடியனாறு போலீசார் மேற்கொண்டு வருவதாக தற்பொழுது தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது. ஆற்றில் மூழ்கி இறந்த அந்த தந்தையின் ஆத்மா சாந்தியடைய நாங்கள் பிரார்த்திக்கின்றோம். நீங்களும் அவருக்காக பிரார்த்தியுங்கள். இத்துடன் இந்த வீடியோவை முடித்துக் கொள்கின்றோம். அடுத்த வீடியோவில் நாளை சந்திப்போம். அதுவரையும் நன்றி, வணக்கம்.